இப்போ சாரில் இருக்க பெரிய பிரச்சனைன்னு ஆல்ரெடி நம்ம பேசுனது என்ன, வாக்காளர் பட்டியலேருந்து பேரை தூக்குறாங்கன்னா நமக்கே தெரியாது தூக்குனது. நம்ம நம்ம பட்டியலில் இருக்கமா இல்லைன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு வேளை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, டபக்குன்னு நம்ம போய்ட்டு அடுத்து எலெக்ஷனுக்கு ஓகே நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு போகும்போது எலெக்ஷன் பூத்தில் தான் தெரியும், தம்பி நீ எல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது ஓடிடு அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன டென்ஷன் ஆகும். இது வந்து ப்ரேயர் நோட்டீஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ப்ரேயர் நோட்டீஸை பற்றி பேசினது யார், என்னெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். லாஜிக்கலான விஷயந்தான். இப்போ நம்ம சொன்ன அதே பாயிண்ட் தான். நம்மளை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நம்ம போதுமான ப்ரூஃப் ஐடியெலாம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீக்க போகிறாங்கன்னா நமக்கு ஒரு ப்ரியர் இன்டிமேஷன் கொடுக்கணும். இத்தனை வருஷமாக நம்ம வாக்கு செலுத்திட்டு இருக்கோம், நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்மளை இப்போ டெலீட் பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்லேருந்து நம்மளை தூக்குறாங்கன்னா, தம்பி நான் உன்னை லிஸ்ட்லேருந்து தூக்க போகிறேன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் நமக்கு ஒரு முன்னறிவிப்பை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். இவ்வளோ நாளைக்குள்ளே நீ வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலைன்னா, வெரிஃபிகேஷன்லாம் பண்ணலைன்னா உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கால அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை விட்டுட்டு டமால் டிமால்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் முன்னறிவு மூலமாக தூக்குனீங்கன்னா இது எப்படி கணக்காகும்? அது போக புதுசாக வாக்காளர்களை சேகரிங்கன்னா வெரிஃபிகேஷன் இஸ் பெஸ்ட். எல்லாத்தையும் தரோவாக செக் பண்ணணும். கண்ணாப்பின்னான்னு எனக்கு குப்புசாமி தெரியும், முன்சாமி தெரியும், வாங்க சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துக்கூடாது. அதுக்கும் கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ செய்ய வேண்டும். அப்படின்னு வழிமுறைகளை கரெக்டாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வழிமுறைகள் இதில் குளறுபடியாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்றத முன் வச்சிருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். நீக்கிய பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கு. சேர்த்திருக்கிற பேரை பார்த்தா சில இடத்துல எல்லாம் ஒரு குளறுபடியான சேர்க்கை நடந்திருக்கு. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை சரிபார்க்கும் பொழுது கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை எந்தவித நோட்டீஸும் கொடுக்காம ஆர்பிட்ரரியா நீக்கக்கூடாது. அதே வேளையில யாரையாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும். டிலீஷன் பண்ணணும்னா நோட்டீஸ் கொடுக்கணும், அடிஷன் பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும். குறிப்பாக கடந்த தேர்தலில், ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேர்தலில் வாக்களிச்சிட்டோம் அதனால் நம்ம பேர் அங்கே இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் அடுத்த தேர்தல் போறாங்க. யாரும் வந்து ரியல் டைம்ல வந்து செக் பண்றதே கிடையாது. அதை செக் பண்றதே கிடையாது. அவங்க பேர் இருக்கா இல்லையான்றதான் செக் பண்ண மாட்டாங்க. அடுத்த தேர்தலையும் நம்ம வாக்களிக்கலாம்னு போகும்பொழுது பார்த்தா இவங்க பேரை நீக்கி இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்றத தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்க முடியாது.